ஆச்சாரிய சரணாகதி. நாம ஆச்சாரியன்ட்ட சரணாகதி பண்ணணுங்கிற விஷயமும் ஸ்ரீராமாயணத்துக்குள்ள இருக்கு. எங்க இருக்குன்னா ஒளிஞ்சிட்டு இருக்கு சுந்தரகாண்டத்துக்குள்ள. இத சங்கல்ப சூரியோதயம்ங்கிற காவியத்துல சுவாமி தேசிகன் எடுத்து காட்டுறார். தர்ப்போதக்ர தசேந்திரியான நமனோ நக்தஞ்சராதிஷ்டிதே தேகேஸ்மின் பவசிந்துனா பரிவிருத்தே தீனாம் தசாம் அஸ்திதா அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்தப் புமான் லங்காருத்த விதேகராஜ தனயா நியாயேன லாலப்பியதே. ராமபிரான் பரமாத்மா சீத்தை கருணையோடு ஒரு ஜீவாத்மாவின் ரோலை எடுத்துக்கிறார். சீத்தைய இலங்கையில சிறை வச்சது யாரு? ராவணன். ராவணன் தான் நம்ம மனசாம். 10 தலை ராவணன், 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம்ங்கிற 10 தலையோடு கூடிய நம்ம மனசு தான் அந்த ராவணன். 10 தலை ராவணன் இலங்கையில சிறை வச்சான். கடல் சூழ்ந்த இலங்கையில சிறை வச்சான். சம்சார சாகரம், பிறவி பெருங்கடல் தான் அந்த இலங்கை. அசோக வனத்தில் சிறை வச்சான். நம்ம சரீரம் தான் அசோக வனம். அப்போ ஜீவாத்மாங்கிற சீதையை 10 இந்திரியங்களோடு கூடிய 11வது இந்திரியமாகிய மனம் என்ற ராவணன் உலகியல் வாழ்க்கை என்ற இலங்கையில் சரீரம்ங்கிற அசோக வனத்துக்குள்ள பரமாத்மாங்கிற ராமன்டேந்து பிரித்து சிறை வச்சுட்டான். இந்த ராவணன்கிற மனசை சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம்ங்கிற முக்குணங்கள் பாதிக்கும். அதில் சத்வகுணம் தான் விபீஷணன், சாந்தமே வடிவெடுத்தவன். ரஜோகுணம் ஆசை, கோபம், சூர்பனகை. தமோகுணம் கும்பகர்ணன், தூங்கிட்டே இருப்பான். இந்த ராவணன்கிற மனசு சத்துவகுணமாகிய விபீஷணனை விரட்டிவிட்டு ரஜோகுணம் சூர்பனகை, தமோகுணம் கும்பகர்ணனை பக்கத்தில் வச்சுட்டு ஜீவாத்மாங்கிற சீதையை போட்டு துன்புறுத்துறது. இப்போ இந்த ஜீவாத்மாவை காப்பாற்ற யார் வரணும்? ஆஞ்சநேயர் தான் அனுப்பினார். அதுபோல தான் ஜீவாத்மாவை காக்க பெருமாள் நேராக வரமாட்டார், ஆச்சாரியனை தான் அனுப்பி வைப்பார். ஹனுமான் கடல் தாண்டி வந்தது போல ஆச்சாரியன் இந்த பூமியில் வந்து அவதாரம் பண்ணுறார். ஹனுமான் சீதையை தேடி கண்டுபிடிச்சது போல ஆச்சாரியன் நல்ல சிஷ்யனை தேடி கண்டுபிடிக்கிறார். ஹனுமான் சீதைக்கு ராமாயணம் பாடியது போல பகவத் குணங்களை ஆச்சாரியன் எடுத்து சொல்கிறார். ஹனுமான் சீதைக்கு முத்திரை மோதிரம் தந்தது போல ஆச்சாரியன் சங்கச்சக்கர முத்திரைகளை தோளில் பொறி. ஹனுமான் இலங்கையை எரித்தது போல ஆச்சாரியன் நம் பாபங்களை எரிக்கிறார். ஹனுமான் சீதையை ராமனோடு சேர்த்து வைத்தது போல ஆச்சாரியன் தான் இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்த்து வைக்கிறார். அந்த ஆச்சாரியன் திருவடியில சரணாகதி பண்ணா உய்வடையலாம்ங்கிறது ராமாயணத்திலே வியங்கிய காவியம் மறைந்து இருக்கக்கூடிய சரணாகதி நம்பர் 9.